பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் என்ன வார்த்தையை நான் பேச வேண்டும் என்று தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது கர்த்தர் என் மனதில் ஒரு தலைப்பை போட்டார். அது தேவனிடத்திற்கு திரும்பு, டர்ன் பேக் டு காட். இந்த தலைப்போடு கூட சில வசனங்களையும் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக செல்லும் முன்பு என் வாழ்க்கையில் சில நாட்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு என்னுடைய பாலிய காலத்து நண்பன் ஒருவனை நான் சந்தித்தேன். அவன் பள்ளியில் என்னோடு கூட படித்தவன். சிறு வயதில் அவனை பார்த்து நான் மிகவும் வியந்ததுண்டு. ஏனென்றால் அவன் சிறு வயதிலேயே தேவ பக்தி நிறைந்தவனாகவும் வேத ஞானத்தில் தேறினவனாகவும் இருப்பான். எங்களுக்கெல்லாம் சில நேரங்களில் உபதேசம் கொடுப்பான், எங்களுக்காக ஜெபிப்பான். இப்படிப்பட்ட வல்லமை மிகுந்தவனாக சிறு வயதிலேயே இருந்தான். நான் அவனை கண்டு இவனை போல் இருக்க முடியவில்லையே என்று சிறு வயதில் நினைத்த நாட்கள் உண்டு. அப்படி ஒரு தேவ வைராகியமும் பக்தியும் நிறைந்த குழந்தையாக இருந்தான். ஆனால் சில நாட்களுக்கு முன்பு அவனை கண்டபோது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டும் வியந்தும் போனேன். ஏனென்றால் அவனை நான் என்னோடு கூட ஜெபிக்க வரும்படி அழைத்த பொழுது அவன் வாயில் இருந்து வந்த வார்த்தைகள் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. அவன் சொன்னான், நண்பா, நான் முன்பு போல் இல்லை. நான் இப்போ தேவ சமூகத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். தேவனுக்கு விரோதமாக பாவம் செஞ்சு தேவ சமூகத்துக்கு வராத அளவுக்கு நான் ரொம்ப கெட்டு போயிட்டேன். தேவ சமூகத்துக்கு வருவதற்கான தகுதியை இழந்து விட்டேன். அதனால் நான் வரலை, ஜெபிக்க வரலை என்று அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. அது மாத்திரமல்ல, நான் எவ்வளவோ கட்டாயப்படுத்தி பார்த்தேன், ஆனால் அவன் வரமாட்டேன் என்று மறுத்து விட்டான். இதே போன்று ரட்சிக்கப்பட்டு பாவத்தில் விழுந்து தேவ சமூகத்தை விட்டு நீங்கள் விலகி இருப்பீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இப்பொழுதும் கூட எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழும்புகிறதில்லையோ, வழி தப்பினவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறதென்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரியே, தேவனுடைய அங்கலாய்ப்பை கேளுங்கள். ஒரு காலத்தில் நீங்கள் ஆண்டவரோட மிகவும் நெருக்கமாக இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு தேவனோடு ரொம்ப ஐக்கியமாக இருந்து நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் தேவனையே முன்னிறுத்தி செஞ்சுருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தெரியாமல் செஞ்ச பாவத்துக்காக நீங்கள் தேவனை விட்டு விலகி போயிருப்பீங்களானால் கர்த்தர் இன்னைக்கு வியாகுலப்பட்டு உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறார். வழி தப்பி போவது மனுஷனோட இயல்பு. பாவத்தில் இயல்பது சாதாரணம். நீதிமான் 7 தரம் அல்ல 70 தரம் விழுந்தாலும் கர்த்தர் மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் நீங்களோ கபடத்தை உறுதியாக பிடிச்சு கொண்டு திரும்ப மாட்டோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க. என்னுடைய நண்பன் சொன்னபடியே நீங்களும் நான் தேவ சமூகத்துக்கு வருவதற்கு தகுதியற்றவனாய் மாறிவிட்டேன் என்று நீங்கள் சொல்கிறீங்க. நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். ஆமாம், நீங்கள் பாவம் செஞ்சிட்டீங்க தான், உண்மைதான். தேவனுக்கு பிரியமில்லாத செயலை செஞ்சிட்டீங்க தான். ஆனால் இந்த பாவத்தை நீங்கள் எங்கே போய் தொலைப்பீங்க? இந்த பாவத்தை தொலைக்கிறதுக்கு வழி என்ன? ஒருவேளை நீங்கள் வேறு சமயத்தையோ வேறு மார்க்கத்தையோ பின்பற்றி இருந்தால் அங்கே வேறு சில காரியங்கள் உண்டு. இதுக்கு பிராயச்சித்தம் தேடுறதுக்கு அங்கே வேறு சில காரியங்கள் உண்டு. ஆனால் கர்த்தரிடத்துல என்ன இருக்கிறது? நீங்கள் தேவனிடத்துக்கு வந்து முழங்கால் படிக்கிட்டு மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிக்க திராணி உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நீங்களோ வரமாட்டோம்னு சொல்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன? உங்கள் மனசில் இருக்கிற கில்ட்டினஸ். தேவன் நினைத்தால் உங்களை இப்படியே விட்டுருக்கலாம். ஆனால் தேவனுடைய அன்பு உங்கள் மீது அதிகமாக இருக்கிறபடியால் கர்த்தர் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிறார். என் பிள்ளை, என் மகன், என் மகள் வீணாய் போவதை நான் விரும்பவில்லை என்று தேவன் நினைக்கிறார். அதனால்தான் நீங்கள் எவ்வளோ கில்ட்டினஸாக இருந்து தேவ சமூகத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னாலும் கர்த்தர் மீண்டும் மீண்டும் உங்களோடு வந்து பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, பாவத்தை துளைக்க என்ன வழி உண்டு? வேதம் இப்படியாக கூறுகிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக கூறுகிறது. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். அப்போ நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து முழங்கால் படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் மனசுக்குள்ளே சத்துரு விதைக்கிற
அந்நிய வார்த்தைகள் உங்களை தேவனை விட்டு விலக்குது. நீங்கள் ஜெபிக்கணும்னு நினச்சா சத்ரு உங்ககிட்ட வந்து பேசுகிறது, நீ தான் பாவம் செஞ்சு விலகி போயிட்டியே, ஆண்டவர் உன்னை எப்படி மன்னிப்பார், நீ தான் திருப்பியும் கிறிஸ்துவ சிலுவையில் அரைஞ்சிட்டியே, ஆண்டவர் உன்னை எப்படி மன்னிப்பார், உன்னை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு உங்கள் மனசில் சத்ரு போடுற எண்ணம் உங்களை ஜெபிக்க விடாமல் தடுக்குது. ஆனால் நீங்கள் இதை மீறி வந்து ஜெபிச்சிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசுவார் என்று நம்புகிறேன். வேதத்தில் இருந்து 2 நபர்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நாம் எல்லோருக்கும் தெரிந்தபடி அது பேதுருவும் யூதாஸ் காரியோத்துமே. யூதாஸ் காரியோத் செய்த தவறும் பேதுரு செய்த தவறும் என்னவென்று உங்களுக்கு நன்றாய் தெரிந்திருக்கும். ஆனால் அதை நான் மோசே வகுத்து கொடுத்த கட்டளையோடு ஒப்பிட்டு இரண்டும் என்ன பாவம், ஒரே சட்டத்திற்கு கீழாக வருகிற பாவம் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். மோசே கொடுத்த 10 கட்டளைகளில் 3வது கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக என்பதே. அந்த வார்த்தைக்கு கீழே தான் இவங்க 2 பேர் செஞ்ச பாவத்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். ஏன்னா பேதுரு கர்த்தர் யார் என்று தெரியாது என்று சொல்லி மறுதலித்தார், 3 முறை சொல்லி மறுதலித்தார். அதே போல் யூதாஸ் காரியோத் 30 காசுகளுக்காக குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, 2 பேரும் ஆண்டவருக்கு துரோகம் செய்த பின்பு மனம் கசந்து அழுதார்கள். பேதுரு தேவனை காட்டி கொடுத்தோமே என்று மனம் கசந்து அழுந்தார். யூதாஸ் காரியோத் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்று மனம் கசந்து அழுதான். இருவரும் தங்களுடைய பாவத்தை உணர்ந்த பின்பு என்ன செய்தார்கள் என்பதுதான் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பேதுரு தன் தவறை உணர்ந்து தேவ சமூகத்துக்கு நேராக வந்தார். அதனால் தேவன் அவரை மன்னித்து அப்போஸ்தலர்களில் பிரதான அப்போஸ்தலராக பயன்படுத்தி அநேக காரியங்களை அவனை கொண்டு இந்த உலகத்தில் செய்தார். கில்ட்டினஸும் அவனுக்குள்ள வந்தபடியினால், அவனுடைய சுய நீதியை அவன் தேடினபடியினால் நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் இருவரும் செய்த தவறோ ஒன்றுதான். ஒருவர் 30 காசுக்காக தேவனை காட்டி கொடுத்தார், ஒருவர் 3 முறை தேவனை மறுதலித்தார். ஆனால் ஒருவர் தேவனிடத்திற்கு வந்தவர் மகிமையிலே கனம் பெற்றார். ஒரு சுய நீதியை தேடி சென்றவனோ தன் ஆத்துமாவை நரகத்தில் அழித்து கொண்டார். நீங்களும் இன்னைக்கு உங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். உங்களை நீங்களே நிதானிச்சு பாருங்க. நீங்க தேவ சமூகத்துக்கு வர போறீங்களா, இல்லைனா சுய நீதியை தேட போறீங்களாங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார் என்று நான் வாஞ்சிக்கிறேன். மனிதன் தவறு செய்வது இயல்பு, பாவத்தில் விழுவது இயல்பு. ஆனால் கர்த்தர் பாவத்தில் விழுந்தவனை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். தன் பாவத்தில் விழுவது தவறு என்று வேதம் சொல்லவில்லை. ஆனால் பாவத்தில் விழுந்த பின்பு அதிலேயே தலைத்து ஊறி அதிலேயே வாழ்கிறவன் தான் பாவி, அவன்தான் தவறு, அதுதான் தவறு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியம் நம் வாழ்வில் இருக்கக்கூடாது. நாம் இதுக்கு பின்பும் கூட அநேக நாட்கள் இந்த பூமியில் வாழ வேண்டிய நாட்கள் உண்டு. நம்மளுடைய அறிவிற்கு எட்டாமல் சில இடங்களில் நம் பாவங்களில் வழுவி விழுவதற்கான வாய்ப்பு அநேகம் உண்டு. ஆனாலும் அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? பாவம் என்று தெரிந்தவுடனே தேவ சமூகத்திற்கு நேராக ஓட வேண்டும். அதை விட்டுவிட்டு நம்மளுடைய சுய நீதியை தேடுவோமானால் நாம் நிச்சயமாய் அழிந்து போவோம். நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு விளங்கும் என்று நான் நம்புகிறேன். நம்முடைய விசுவாசம்தான் இதில் மிகவும் கிரியை உள்ளதாய் இருக்கிறது. நாம் விரும்பி பாவத்தில் விழப்போவதில்லை. நாம் தெரிந்தே பாவத்தை செய்ய போவதில்லை. ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் நம்மை அறியாமல், நாம் தெரியாமல் செய்கிற பாவம் கர்த்தர் கண்டிப்பாய் அதை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றாய் கவனித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் ராகாப் என்கிற பெண் இருந்தாள். அவள் ஒரு முறை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் அவள் வேசித்தனத்திலிருந்து கர்த்தர் அவளை மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம் பிடிக்க செய்தார். அதை போன்று தாவீது பாவம் செய்தார். தாவீதின் பாவத்தை ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி கர்த்தர் அவனோடு பேசின பொழுது தாவீது தன் பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்ட பொழுது கர்த்தர் மன்னித்தார். அதே போன்று இன்று உங்களுடைய பாவத்தையும் கர்த்தர் மன்னிக்க வல்லமை உடையவராய் இருக்கிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் முழங்கால் இட்டு விசுவாசத்தோடு மன்னிப்பு கேட்கும் பொழுது நீங்கள் இழந்த மகிமையை உங்களுக்கு திருப்பி கொடுத்து உங்களை மன்னித்து மீண்டும் தூக்க தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தையும் பெரிய காரியங்களையும் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாதபடிக்கு இந்த பூமியில் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற
வராதபடி தடுப்பதற்காகவே சத்துரு உங்கள் மனதில் கொடுக்கிற ஒரு எண்ணம் தான் இந்த கில்ட்டினஸ் என்பது, கர்த்தர் உன்னை மன்னிக்க மாட்டார் என்பது. ஆனால் கர்த்தரோ மன்னிக்க வல்லமையாக இருக்கிறார், உங்களோடு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். விசுவாசம் என்பது எந்த அளவிற்கு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். மீகாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என்னை நியாயம் விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை காண்பேன். இந்த பக்தன் இந்த இடத்தில் கூறுவதை பாருங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத. நான் பாவம் செஞ்சேன், நான் என் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சேன், அது உண்மைதான். ஆனா அதை என்னுடைய தேவன் விசாரிப்பார். அது வரைக்கும் அவரோட கோபத்தை நான் சுமப்பேன். இது எனக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் நடுசுல உள்ள பிரச்சனை, நீ ஊடையில வராத அப்படின்ட்டு இந்த பக்தர் உறுதியாய் சொல்கிறதை பாருங்கள். இந்த சிந்தை நமக்குள்ளும் வருமானால், வரும் காலத்தில் நாம் தவறி பாவத்தில் விழுந்தால் கூட ஒரு நாளும் சத்துரு நம்மளை வஞ்சிக்க மாட்டான். நம் விசுவாசத்தை பற்றி கொள்வோமானால் நாம் இறுதியிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த இன்டர்னல் லைஃப், அந்த நித்திய வாழ்க்கையை நாம் சுகர்ந்தெடுத்துக் கொள்வோம். இந்த வார்த்தையை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு வார்த்தையில் உங்களோடு கூட நான் பேசுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காரியம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நம்புகிறேன். ஆமீன்.